ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் இப்படி இருந்தது. எங்கட முகமும் அப்படி இருக்கும். அப்ப சுன்னத்தாய்க்குன்னு சொல்ற யார்? நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ரசூலுல்லாஹ் நடந்து போகும்போது குறிப்பிட்ட ஒழுங்கில் நடந்தார்கள். அப்படி எங்களுக்கு நடக்க நினைச்சாலும் சில நேரம் நடக்க முடியாமல் இருக்கும். இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் வணக்க வழிபாடாக இல்லாவிட்டால் அதனை சுன்னத் என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல்லை ஆதாரம் காட்ட வேண்டும், ஒரு வார்த்தையை ஆதாரம் காட்ட வேண்டும். இதுதான் சீராவை பொறுத்தவரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு போராடினார்கள், எவ்வாறு பிரச்சாரம் செய்தார்கள், எங்கெங்கு போனார்கள், பிரச்சாரத்துக்கு எங்கெங்கு சென்றார், இதுவும் அதே போன்று. ரசூலுல்லாஹ் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று நாங்கள் சீராவுடைய படித்தால் பிரச்சாரம் செய்கின்ற எல்லாரும் கட்டாயம் ஹிஜ்ரத் செய்து ஆக வேண்டும் என்று சொல்வதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கோத்திரங்களுக்கு மத்தியில் ஹஜ்ஜின் போது பிரச்சாரம் செய்தார்கள் என்று நாங்கள் படித்தால் ஹஜ்ஜில் போய் நாங்களும் பிரச்சாரம் செய்வது அல்ல. எனவே இப்படி சீராவை நாங்கள் ஒரு போதும் கட்டாயமானது, வாஜிபானது, சுன்னத்தானது என்று விளங்கிக் கொள்ள மாட்டோம். சீராவிலிருந்து தாவாவுக்கான கொள்கைகளை வகுப்போம், கோட்பாடுகளை உருவாக்கிக் கொள்வோம். இதை தவிர ஒரு நாளும் சீராவிலிருந்து சுன்னத்தண்டோ ஃபர்தண்டோ வாஜிபண்டோ ஒரு தனி செயலை எடுத்து நாங்கள் சொல்ல மாட்டோம். மாற்றமாக ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்யும் போது என்ன கொள்கைகளை பின்பற்றினார்கள், என்ன கோட்பாடுகளை முன்வைத்தார்கள், அவற்றைத்தான் வாஜிபன்றோ சுன்னாவன்றோ அந்த கோட்பாடுகளின் கொள்கைகளின் தரத்தை பொறுத்து நாங்கள் சொல்வோம். முற்றிலும் இதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் செய்த ஏனைய செயல்களும் வணக்க வழிபாடுகள் அல்லாத செயல்களையும் இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று இமாம்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள். இந்த பின்னணியில் இமாம் ஷா வலியுல்லா மட்டுமல்ல, இன்னும் பல அறிஞர்கள், நாங்கள் எல்லோருடைய பேரை இங்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. இமாம் ஷா வலியுல்லா போன்ற பல இமாம்கள். ஷா வலியுல்லா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இந்தியாவில் இருந்த ஒரு மிகவும் பெரிய ஒரு அறிஞர். இந்திய வரலாற்றில் முதலாக ஹதீஸ் துறை பற்றி மிகவும் ஆழமாக எழுதிய ஒரு மனிதர். அவருடைய ஃபேமஸ் புத்தகம் தான் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்று 2 பாகத்துக்கு எழுதப்பட்ட நூல். ஷா வலியுல்லாவுடைய சிந்தனை பாரம்பரியம் இன்று வரை தொடர்ந்து வருகிறது என்று இந்திய அறிஞர்கள் சொல்வார்கள், அரபு உலக அறிஞர்கள் சொல்வார்கள். ஷா வலியுல்லாவுடைய ஃபேமஸ் புத்தகத்திலிருந்து எடுத்த பகுதி தான் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்ற ஷா வலியுல்லாவுடைய புத்தகத்திலிருந்து எடுத்த பகுதியைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஷா வலியுல்லா சொல்லுவார்கள், ஷா வலியுல்லாவும் சரி இன்னும் பல அறிஞர்களும் சரி சொல்லுவார்கள், 2ஆக ஹதீஸ்களை வகுத்து நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று இந்த ஹதீஸ் சொல்கின்ற கருத்து, ஒமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது ஒமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதனை கொண்டு வந்து தருகிறாரோ அதனை நீங்கள் கடைபிடியுங்கள். ஒமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு, எவற்றை அவர்கள் தடுக்கிறார்களோ, செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார்களோ நீங்களும் அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு வகை, ஹதீஸில் ஒரு வகை என்று இமாம் ஷா வலியுல்லா சொல்வார். இன்னொரு வகை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன ஒரு கருத்து, ஒரு வகை. இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஃபைதா அமர்த்துக்கும் பிஷைஇன் மின் ரஇயின், என்னுடைய சொந்த ஆய்வின் படி, கருத்தின் படி நான் எதையாவது உங்களுக்கு சொன்னால், கட்டளையிட்டால், ஃபைன்னமா அன பஷர், நான் ஒரு மனிதன் தான், அதில் தவறுகளும் வர முடியும். இதனை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான். ஃபைதா அமர்த்துக்கும் பிஷைஇன் மின் ரஇ, ஏதாவது ரஇ சொன்னால், ரஇ என்றால் ஒரு ஆய்வை நான் சொன்னால், ஒரு கருத்தை நான் சொன்னால், ஃபைன்னமா அன பஷர், நான் ஒரு மனிதன் தான் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது எந்த பின்னணியில் வந்த ஹதீஸ் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனார்கள். மதீனா மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாய சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, மக்காவிலே ஒரு வியாபார சமூகத்தில் வாழ்ந்தவர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன போது அந்த மக்கள் மகரந்த சேர்க்கை
பேரீச்ச மரத்துக்களிலே மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தார். இதனை பார்த்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் இதனை செய்கிறீர்கள், செய்ய தேவையில்லை என்று சொன்னார்கள். அந்த மக்களும் அந்த வருஷம் செய்யாமல் விட்டு விட்டார். அந்த வருஷம் விளைவு மிகவும் குறைவாக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன இந்த முறை பேரீச்ச மர விளைவு குறைஞ்சிட்டு? அப்ப சஹாபாக்கு சொன்னார்கள், நீங்க சொன்னீங்க மகரந்த சேர்க்கை செய்ய வானம் சொல்லி, நாங்களும் செய்யல, அதனால குறைஞ்சு போயிட்டு. அப்பதான் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார், இந்த ஹதீஸை சொன்னார். இப்படி சொன்னார், நான் ஒரு மனிதன், உங்களை போன்ற மனிதன் தான். நான் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் நீங்க விலையும் கொள்ளுங்க, மனுஷன் என்ற வகையில நான் சொல்றேன். மனுஷன் என்ற வகையில நான் சொல்றேன். நான் ஏதாவது வஹியை சொன்னால் அப்ப ஏற்றுக்கொள்ளும். அதனோடு சம்பந்தப்படாத, வஹியோடு சம்பந்தப்படாத பகுதியை சொன்னால் நீங்க அத ஒரு மனிதன் என்ற வகையில் என்ன பாருங்கோ சொன்னார். நபி என்னதுக்கு வருவார்? நபி ஒரு நாள் விவசாயம் படிச்சு கொடுக்க வாரில்லை. நபி ஒரு நாள் டெக்னாலஜி படிச்சு கொடுக்க வாரில்லை. கம்ப்யூட்டர் எப்படி பாவிக்கிறது, கார் ஒன்றை எப்படி செய்யறது, பிளைட் ஒன்றை எப்படி ஓட்டுறது, இதை சொல்றதுக்கு நபி தேவல். அதுதான் நல்லா மூளையை கொடுத்திருக்கிறார். நபி வருவது வணக்க வழிபாடுகளை எவ்வாறு செய்வது, நபி வருவது வியாபார ஒழுங்குகளில் ஹராம் ஹலால் எது, நபி வருவது திருமணம் முடிப்பது எவ்வாறு, எவ்வாறு தலாக் சொல்வது, எவ்வாறு இத்தா இருப்பது, எவ்வாறு கணவன் மனைவி உறவாடுவது, இந்த விஷயங்களை சொல்வதற்கு தான் நபி வருவார். விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை சொல்வதற்கோ, மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட விவரங்களை சொல்வதற்கோ, அல்லது ஏனைய டெக்னாலஜி தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளை சொல்வதற்கோ நபி வருவதில்லை. ஆனால் அந்த பின்னணியில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் செய்த அந்த மகரந்த சேர்க்கை, அந்த செயற்பாடு விவசாய டெக்னாலஜி, அதுக்கு நான் வரல, அதை படிச்சு கொடுக்க நான் வரல. எனவே அப்படி ஏதாவது நான் சொன்னால் நீங்க விலையும் கொள்ளுங்க, நான் மனிதன் என்ற வகையில சொல்றேன், நபி என்ற வகையில் இல்லை. எனவே நீங்க அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்கள், இன்னொரு உதாரணம், ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்துக்கு போறாங்க. பத்ர் யுத்தத்துக்கு போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. ஒரு டென்ட் ஒன்று அடிச்சு இந்த படைகளை தங்க வைக்க முற்படுகிறார். அப்ப ஹுபாப் இப்னுல் முன்திர் என்ற ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹ். வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இங்க தங்குறது என்ன கருத்துல? அல்லாஹ் சொல்லி தங்குறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு வஹி அறிவிச்சா எனவேதான் நீங்க தங்குறீங்களா, அல்லது நீங்களாக முடிவு செஞ்சு தங்குறது தான் யுத்த நுணுக்கத்துக்கு பொருத்தமானன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த வகையில தங்குறீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஹி அல்ல, நானா தான் இப்படி முடிவுக்கு வரும். அப்ப அந்த சஹாபி சொன்னார்கள், ஹுபாப் இப்னுல் முன்திர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடம் பொருத்தமில்லை யுத்தம் செய்ய, யுத்தத்துக்கு பொருத்தமான வேற இடத்தை சொல்லி சொன்னார், அந்த இடத்துக்கு போறதான் பொருத்தம். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டார்கள், நீங்க சொல்றது சரிதான், கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல எழுப்பி போனார். ஏன் அந்த சஹாபி அப்படி கேட்டார்? இந்த யுத்தத்தில் ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் இறங்க முடியும், இன்னொன்று யுத்த டெக்னாலஜி, போராடுகின்ற முறை ஒன்று இருக்கு. போராடுகின்ற முறையை பொறுத்தவரையில் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். நான் இப்படி சொல்றது சின்ன நேரம் உங்களுக்கு குழப்பமா இருக்குமோ தெரியாது, ஆனா இந்த ஹதீஸ்ல வந்ததைத்தான் நான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவசாயம் சம்பந்தமான பகுதியை பற்றி ஒரு கருத்து சொன்னார். மதீனால விவசாயம் சம்பந்தமான ஒரு கருத்து சொன்னார். சொன்ன போது சஹாபாக்களை பின்பற்றினால் பிழையா போயிட்டு, அதாவது அந்த வருஷம் விளைவு அப்படியே குறைஞ்சு போயிட்டு. திருப்பி ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சஹாபாக்கு சொன்னாங்க, நீங்க சொன்னதால நாங்க அப்படி செய்ய. அப்ப ரசூலுல்லாஹ் பொதுவா சொன்னார்கள், இந்த பாருங்க, நான் வஹியோடு சம்பந்தப்படுத்தி எதுவும் சொன்னால் நீங்க கட்டாயம் பின்பற்றும், அப்படி இல்லாம எதுவும் சொன்னேன் என்றால், வஹி அல்லாத விஷயங்களை சொன்னேன் என்றால், ஃபஇன்னமா அன பஷர், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். இது வேறொரு ஹதீஸ்ல, இதே சம்பவத்தை வேறொரு ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கு, அந்தும் ஆலமு பி உமூரி துனியா, உங்களுடைய உலக விடயங்களை பற்றி, அதாவது தொழில்நுட்ப விஷயங்களை பற்றி நீங்கள் தான் மிகவும் அறிந்தவர்கள். அந்தும் ஆலமு பி உமூரி துனியாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே விவசாயத்தோடு மருத்துவத்தோடு ஏனைய பல்வேறு விஷயங்களோடு வந்த ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் இப்படித்தான் பார்க்க வேண்டும். மருத்துவம் சம்பந்தமா ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லி இருந்தால், விவசாயம் சம்பந்தமாக சொல்லி இருந்தால், இந்த பகுதிகள் வஹி அல்ல, ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுப்பல. டாக்டர் அல்ல ரசூலுல்லாஹ், டாக்டர் வேலை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்பல. விவசாய டெக்னாலஜியை படிச்சு கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்பல. எனவே அந்த பகுதி
ஹதீஸ்களை அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஷாவலியுல்லா இந்த ஹதீஸ் ஆதாரமாக இப்படி ஹதீஸ்களை ரெண்டாக வகுக்கலாம் என்று ஷாவலியுல்லா இந்த பதில் சொன்னார். இது நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தால், இபாதத் என்ற கருத்தின்றி வழக்கு என்ற வகையில் செய்தது. அந்த சமூக வழக்கு அந்த சமூக சூழ்நிலைக்குரியது, அந்த சமூகத்தோடு ஒட்டிய சில விவரங்கள் என்ற பகுதியில ரசூலுல்லாஹ் செய்ததைத்தான் இப்படி நாங்க சொல்றோம். இரண்டாவது வகையான ஹதீஸ் சொல்றோம். அதை சுன்னத்துன்னு சொல்றது இல்ல, வாஜிபுன்னு சொல்றது இல்ல, மக்ரூஹ்னு சொல்றது. உதாரணமாக சொல்லுங்க, உடும்பு சாப்பிட்ட நிகழ்வின் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கற காலப்பிரிவுல நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டு மேசையில உடும்பை மாக்கி கொண்டாந்து வச்சாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறார்கள், பல சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்ப காலித் இப்னு வலீத் உடும்பை எடுத்து சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எடுக்கல, கையை நீட்டவும் இல்லை. இப்ப சஹாபாக்கள் இதை அவதானிச்சு கேட்டாங்க, ஏன் நீங்க உடும்பு சாப்பிடுறீங்களா, கூடாதா சாப்பிடுறது? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த பாருங்க சொன்ன வார்த்தை, லம் யகுன் பி அர்தி கௌமி, நான் வாழ்ந்த பூமியில இது இருக்கல, இந்த உடும்பு இருக்கல. ஃபஅஜிதுனி ஆஃபு, எனக்கு சாப்பிடுறது அதனால பிடிக்குது இல்லை, சாப்பாடு பிடிக்கல, அவ்வளவு, வேற ஒன்றும் இல்லை, நீங்களும் சாப்பிடுங்க சொன்னார். எனவே உடும்பு சாப்பிடுற மக்ரூஹா இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை, அவங்களோட பூமி அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லம் யகுன் பி அர்தி கௌமி, நான் வாழ்ந்த பூமியில் அது இருக்கல, எனவே சாப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபஅஜிதுனி ஆஃபுஹு அக்ரஹுன்னு சொல்ல, நான் அதை வெறுக்கிறேன்னு சொல்லல, சாப்பிடையே அமிக்காத சொன்னாங்க. எனவே மக்ரூஹல்ல சாப்பிடலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறது பிடிக்கல. எல்லாருக்கும் அப்படித்தானே, நாங்க எல்லாரும் சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல சிலர் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பிடிக்கல, அவ்வளவுதானே தவிர இதுல வேற ஒன்று. எனவே அந்த வகையில இந்த வகையான ஹதீஸ்களை அவ்வாறுதான் நாங்க பார்ப்போம். இன்னொரு உதாரணத்தை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு அறுத்தால் ஆட்டுற சந்து பகுதி, தோல் பகுதி எத்தனை எடுத்து கூடுதலா சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு மிச்சம் விருப்பம், ஆட்டுற சந்து பகுதியை சாப்பிடுவது மிகவும் விருப்பம். எனவே ஆடை அறுத்தால் இந்த சந்து பகுதியை சாப்பிடுவது சுன்னத்தா? இல்லை, அது வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பங்கள்ல உண்டு, தவிர வேறொன்று இல்லை. இதே போன்றுதான் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய உடையை பொறுத்தவரையும், சாப்பாட்டை பொறுத்தவரையிலையும், பிரயாணங்களை பொறுத்தவரையிலையும், ஏன்னா எல்லா பகுதிகளை பொறுத்தவரையிலையும் செயல்களை இப்படித்தான் பார்க்க வேண்டும். இந்த செயல்கள் சுன்னத்து சொல்லணுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அதோட ஃபதாயில்களை சொல்லி இருக்கும், அது சிறப்பானது சொல்லியிருக்கும். உதாரணமாக சொல்லுங்களேன், இந்த ஷேட்டுடைய ஃபதாயில்கள், ஃபதாயில் என்ற சிறப்புகள், அல்லது ஜுப்பாவுடைய சிறப்புகள், அல்லது சாரத்துடைய சிறப்புகள் ஹதீஸ் வந்திருந்தால் இப்ப சுன்னத்துன்னு சொல்றோம். அப்படிலாம் ஒன்றும் வராம ரசூலுல்லாஹ் உடுத்தார்கள் என்று மட்டும் சொன்னால் இப்ப சுன்னத்தில் எதை காட்டும், ஆகும் என்று காட்டும், அவ்வாறு உடுப்பது ஆகும் என்று காட்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு இதை சாப்பிடுவது மிகவும் விருப்பமாக இருந்தது, அதை உடுப்பது மிகவும் விருப்பமாக இருந்தது வந்தால் அது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விருப்பம். சுன்னத்தாகவோ வாஜிபாகவோ அல்லது சட்ட ரீதியான ஒழுங்கு கொண்டு வர வேணுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கண்டு வேறையாக ஹதீஸை சொல்லி இருப்பார், வார்த்தையாக சொல்லி இருப்பார். சொல்லி இருந்தால்தான் நாங்கள் அதை பின்பற்றுவோம். உடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரை சொல்லி இருக்கிறார், அவ்வாறு சொல்லி இருக்கிறார். அப்படி வார்த்தை பிரயோகமாக சொல்லி இருந்தால் மட்டும் இந்த வார்த்தை பிரயோகத்திற பாரத்தை பார்த்து சுன்னத்துன்னு சொல்லியோ அல்லது வாஜிபுன்னு சொல்லியோ அல்லது கூடாதுன்னு சொல்லி இருந்தால் மக்ரூஹ்னு சொல்லியோ ஹராம்னு சொல்லியோ நாங்க சொல்லுவோம். எனவே இந்த வகையில தான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம் சொல்லி ஷா வலியுல்லாஹ் திஹ்லவி சொல்லுவார். இதனை வேறு சில அறிஞர்கள் இன்னொரு மாதிரி பிரிப்பார்கள், சட்ட பகுதிக்குரிய ஹதீஸ்கள், சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் என்று பிரிப்பார். இதே கருத்து வேறு வார்த்தை, சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், அசுன்னத்து தஷ்ரீஇய்யத்து, சட்டம் இயற்றுவதற்கான ஹதீஸ்கள், அசுன்னத்து கைரி தஷ்ரீஇ,
சட்டமியற்றலுக்கு பயன்படாத அதற்குரியது அல்லாத ஹதீஸ்கள் என்று இரண்டாக ஹதீஸ்களை வேறு சில சட்ட அறிஞர்கள் இமாம்கள் அறிஞர்கள் பிரித்து பார்ப்பார். எனவே ஹதீஸ் இவ்வாறு ரெண்டு வகையாக பிரியும் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டால் பல சர்ச்சைகளை விட்டு பல கேள்விகளை கேட்க மாட்டோம். இந்த உடை அந்த உடை, அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு, அப்படி நிக்கிறது இப்படி எலும்புறது, இந்த கேள்வி ஒன்றும் வராது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்ற தெளிவாக நாங்க புரிந்து கொள்ள முடியும். இமாம் கராஃபி, இது இமாம் மாலிக்குடைய மதுஹபை பின்பற்றின ஒரு இமாம். அதாவது மாலிகி மதுஹபுல பிற்கால பிரிவுல வந்து ஒரு நவீன கால அறிஞர் அள்ளி வரும். நான் நவீன கால அறிஞர் ஒத்தரை எடுக்கல என்றா நீங்க சொல்லிடுவீங்க புதுசா இன்னும் விளக்கம் சொல்றேன். ஷாவலி இல்லாம புதிய ஆள் இல்ல, பழைய ஆள். கராஃபியும் புதிய ஆள் இல்ல, அவரும் பழைய ஆள். புதிய ஆள் எடுத்தாலே சும்மா குழப்பிடுவீங்க. கரந்தாவின்னு சொன்னா பிரச்சனையா போயிட்டு, இல்லாட்டி இன்னும் யாராவது சொன்னால் இது புதுசா என்னத்தையோ சொல்ல வாராருன்னு சொல்லிடுவீங்க. அப்போ அவங்க வான் பழைய ஆக்களே எடுத்து வரும் என்று பழைய ஆக்களே எடுத்து சொல்ற இமாம் கராஃபி மாலிகி மதுஹபை சேர்ந்த ஒரு இமாம். நானா சொன்னாலும் அதான் பிரச்சனை, இல்லாட்டி நானே சொல்ல ஆதாரம் இல்ல. இவ்வளவுதான் ஆதாரம் எல்லாம் போட்டு சொன்னாலும் மனசில் வராது. இவர் வாசிக்கு என்னவோ சொல்ல பார்க்கிறார். அவர உட அப்படி இல்லை, ஐக்கி வேற மாதிரி இருந்தா அப்படி சொல்லுவார் என்று குழப்பிட்டு. அப்ப வான் பழைய ஆக்களே கொண்டு வரும். பழைய ஆக்கள் யாருமே பெரும்பாலும் சர்ச்சப்பட்டு இல்லதானே. எனவே பழைய ஆக்கள் இஷா வலியுல்லா புதிய ஒரு பெரும்பான் அல்லது இமாம் இஷா வலியுல்லா நவீன காலத்துல வாழ்ந்து நவீன கால போராட்டங்கள் மேற்கத்திய உலக செல்வாக்கு இந்த காலத்துல வாழ்ந்தவர் அல்ல, அவர் பழையார். இமாம் கராஃபி அதை விட பழையார். இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்த காலத்துல வாழ்ந்த மனுஷன் தான் இமாம் கராஃபி, மாலிகி மதுஹபை சேர்ந்த இமாம். அந்த இமாம் கராஃபி ஹதீஸை இன்னும் நுணுக்கமாக பிரித்தார். இன்னும் நுணுக்கமாக பிரிச்சோம். நாங்க விரிவா பார்க்கிற நோக்கம் இல்ல, நமக்கு நேரம் எடுத்துரும். 4ஆ பிரிச்சார். ஒன்று சொன்னார்கள் தூதுத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹ் நபி என்று சொன்னவை, நபியாக இருந்து கொண்டு சொன்னவை. இரண்டாவது ஃபத்வாவாக சொன்னவை. ஃபத்வாவாக ஒரு மனிதன் ஒரு பிரச்சனை, வீட்டுல வந்த ஒரு பிரச்சனை, வியாபாரத்துல வந்த ஒரு பிரச்சனை, அல்லது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சொந்தமாக ஒரு ஃபத்வா கேட்டார். சொந்தமா, நீதி தீர்ப்பு அல்ல, நீதிமன்ற தீர்ப்பு அல்ல, சொந்தமா ஒரு ஃபத்வா கேட்டார். அப்ப சொன்னவை. மூன்றாவது நீதி தீர்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது யாருமே வேறொரு நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்களே, ரசூலுல்லாஹ் தலைவர். எனவே ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து பிரச்சனைப்பட்ட 2 பேர் வந்து இதுல எது நீதினு கேட்பாரு. அத நீதி தீர்வு நாங்க சொல்லுவோம். அப்படி சொன்னவை. கடைசியா ரசூலுல்லாஹ் ஆட்சியாளர் என்ற வகையில சொன்னவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர் என்ற வகையில் சொன்னவை என்றது 4ஆவது பார். 4 வகையாக நாங்கள் சுன்னாவை பிரிக்க முடியும் என்று இமாம் கராஃபி அவர்கள் சொன்னார். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான முறையில தான் நாங்க பார்ப்போம். தூதுத்துவத்தோடு அது வகையோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸாக இருந்தால் அதை கட்டாயம் பின்பற்றுவோம். அது சுன்னாவா இருக்கும், சில நேரம் வாஜிபா இருக்கும், ஹராமாக இருக்கும், தடுத்ததாக இருந்தா ஹராமாக இருக்கும், அல்லது மக்ரூஹாக இருக்கும். இப்படி ஏதாலும் ஒரு பகுதியில் இருக்கும். மற்ற விஷயங்களை பொறுத்தவரையில அத ஃபத்வா என்ற வகையில, அது ஒரு தீர்வு என்ற வகையில தான் பார்க்கும். சும்மா நாங்க லேசா அவசரமா போறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் என்ற பெண் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தார். வந்து கேட்டாங்க, என்ற கணவன் சரியான மாதிரி பகீல் ஆனால் லேசி காசி தர மாட்டார் கேட்டார். அப்ப நான் கொஞ்சம் அவரோட பொக்கெட்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டார். அப்படின்னா களவாடலாமான்னு கேட்டதுதான். அது மெல்ல பொக்கெட்ல இருந்து எனக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதி மா யக்ஃபீகி பில் மாரூஃப், உனக்கு தேவையான அளவு நல்ல முறையில் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அவருக்கு தெரியாம பேசாம எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இது சுன்னத்தா அப்படி இருக்கிறது. அதாவது கணவனுக்கு தெரியாமல் மனைவி கணவன் பொக்கெட்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஹதீஸை சொல்லாமா? கணவனுக்கு தெரியாம சொன்னா பெரிய பலாயா போயிடும். அப்படி எடுப்பது சுன்னத் சொல்லாமா? கணவனுக்கு தெரியாம கணவன் பொக்கெட்ல இருந்து எவ்வளவு சரி மனைவி எடுத்துக்கொள்ளலாம், அவ்வாறு எடுப்பது சுன்னத்தாக அமையும் சொல்லாமா? சொல்லு.
இமாம் கராஃபி இந்த ஹதீஸ் சொல்லி போட்டு சொல்லுவாங்க, இது நீதி தீர்வு. அதாவது ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி முறையிட்டார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு தீர்வை கொடுத்தார். எனவே இப்படி ஒரு பிரச்சனை ஒருவருக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு வந்தா அவன் என்ன செய்யணும்? களவாடுறதல்ல, நீதிமன்றத்துக்கு போய் சொல்லும், நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு சொல்லும். அப்படித்தான் செய்யணுமே தவிர அப்ப எனவே இந்துக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க தானே, எனவே கணவன் பொக்கட்டார எனக்கு எடுக்கிறது சுண்ணத்தாய்க்குன்னு எடுக்கக்கூடாது, அப்படி பார்க்கிறது. இப்படித்தான் பார்க்க வேணும்னு சொல்றது இது ஒரு உதாரணம். இது மாதிரி நிறைய இதுக்கு இந்த மாதிரி ஹதீஸ்களை நிறைய இது மாதிரி நாங்க சொல்லுவோம். உதாரணமா சொல்லுங்க, இன்னொரு ஹதீஸ சும்மா நாங்க போற போக்குல சொல்லுவோம். யாரு முடிக்குரிய பூமியை முதலாவது போய் கைப்பற்றிக் கொள்கிறாரோ பலப்படுத்துகிறாரோ அவருக்கு அது உரியது. மன் அஹியா அர்தன் மவாத்தன் பஹியல, அதாவது தரிசு நிலமாக இருக்குது, அதாவது யாருமே அதுல போய் பயிர் செய்ய ஒன்றும் செய்யல, காடாயிக்குது. அந்த நிலத்தை போய் யார் முதலாவது பயிர் செய்கிறாரோ அது அவருக்குரியது சொல்ல. இப்ப அரச காணிகளை போய் பிடிக்கிறது, பிடிச்சு இது எனக்கு சொந்தன்னு வாதாட்டம் இயல்பா? இது ரசூலுல்லாஹ் ஆட்சியார் என்ற வகையில சொல்றது. எனவே ஆட்சி தான் அதுக்கு சட்டம் ஏற்றுவோம். அந்தந்த காலப்பிரிவுல அந்தந்த சமூக அமைப்புல அந்தந்த நாடுகள்ல ஆட்சி ஏற்றுகின்ற சட்டம் தான் அதுக்குரிய. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பிரிவுல அப்படி சொன்னால் அது ஒரு பிரச்சனையால். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியார் என்ற வகையில் சொன்னார்களே தவிர அது ஒரு நாளும் பொதுவாக எடுக்கக்கூடாது என்று இமாம் கராஃபி இந்த ஒவ்வொன்றுக்குமே ஆதாரங்கள் சொல்லி ஹதீஸ்களை சொல்லி வழங்கப்படுத்தினாங்க. எனவே இந்த வகையில் தான் நாங்க சுன்னாவை பார்க்கும்போது இவ்வாறு பல வகையாக பிரித்து நோக்க, எல்லாம் ஒரே மாறி பார்க்கிற ஹதீஸ்கள் அல்ல, வித்தியாசமாக பார்க்கிற ஹதீஸ். சில ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்போடு சம்பந்தப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய நடையோடு சம்பந்தப்பட்டது, சாப்பிடுவதோடு சம்பந்தப்பட்டது, தூங்குவதோடு சம்பந்தப்பட்டது, இப்படி நிறைய இருக்கு. செயல்கள் என்று வந்து விட்டால் அந்த செயல்கள் ஒரு நாளும் உடனே சுன்னத்தாகாது, அதுக்கு வேறையாக ஆதாரம் ஒன்று கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் வாயால இப்படி சொன்னார்கள் சொல்லும். அப்பதான் அது சட்டபூர்வமானதாக ஒரு சட்டத்தை சொல்வதாக. உதாரணமாக ஒரு தனது பக்கத்துல சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு சிறுவனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சாப்பிடு. இப்ப பிஸ்மில்லா சொல்லுவது சுன்னத்தா? இந்த வாயால சொன்னாங்க ரசூலுல்லாஹ், பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுன்னு சொன்னாங்க. எனவே அவ்வாறு சொன்னால்தான் அது சுன்னத்தா. செயலை மட்டும் காட்டி சுன்னத்து என்று நிறுவுவது இபாதத் அல்லாத விஷயங்கள்ல பொருத்தமானது அல்ல என்று எங்களுக்கு இருந்து வழங்கும். அடுத்த 4வது விஷயத்துக்கு நாங்க வருவோம். இது ஒரு நீண்ட ஒரு பகுதி, ஆனா நான் மிச்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றதுக்கு பார்ப்போம். அல் குர்ஆனுடைய அறிவின்றி ஹதீஸை புரிந்து கொள்வது கடினம். இது ஆக முக்கியமான இன்னொரு விஷயம். குர்ஆனை பற்றி ஒரு பின்னணி இருக்கிற ஒருவர் தான் ஹதீஸை சரியா புரிந்து கொள்ளலாம். ஏன் அது? ஏனென்றா ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னதுதான் எல்லாம். ஹதீஸ்னால என்னது? குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொன்ன விளக்கம், நடத்தையால சொன்ன விளக்கம் தான் நாங்கள் உண்மையில ஹதீஸ் சொல்லுவோம். இதை எல்லாருமே சொன்னார்கள், விதிவிலக்கு இல்லாமல் எல்லா அறிஞர்களும் சொன்னார்கள். ஹதீஸ் என்பது உண்மையில் குர்ஆனுக்குரிய விளக்கம் தான் சொன்னார். எனவே குர்ஆனை தெளிவா அறிஞ்சிருந்தால் ஹதீஸை புரிந்து கொள்வது மிகவும் இலக்கு. குர்ஆனை புரிந்து கொள்ளாத ஒருவர் சில நேரங்கள்ல ஹதீஸை விளங்குவதில் தவறு விடையிலும் பிழை விடையிலும் என்று நாங்க நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு 2 ஹதீஸை மட்டும், 2 ஆதாரபூர்வமான ஹதீஸை மட்டும் நாங்க சொல்லி குர்ஆனோட அதை ஒப்பிட்டு நாங்க பார்ப்போம். பாருங்க, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், ஒரு சர்ச்சைக்குரிய ஹதீஸ் எங்க சமூகத்துல குழம்புற ஹதீஸ்கள் உண்டு. இன்ன அபி வ அபாக ஃபின்னார். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்து வந்தாரு, வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், என்ற வாப்பா இப்படித்தான், நீங்க நபியாக அனுப்பப்பட முந்தையே மூத்தா போனார், அதாவது ஜாஹிலியா காலத்துல மூத்தா போனார். இப்ப அவர நிலம் என்னது? நரகத்துக்கு போவாரா சொர்க்கத்துக்கு போவாரா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நரகத்துக்கு போவார். அவர் கவலையோட திரும்பி போறார். அப்பதானே கவலையோட போவார், திரும்பி போறார். ஒரு நேரம் ரசூலுல்லாஹ் திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன அபி வ அபாக பின்னார், உண்ட வாப்பு மட்டுமல்ல ஏண்ட வாப்போ நரகத்துல. இன்ன அபி வ அபாக பின்னார்,
என்னுடைய தந்தை உன்னுடைய தந்தை நரகத்திலான் இருப்பார்கள் சொன்னார். இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சு கொள்றேன்? குர்ஆன் எடுத்து ஓதி பார்த்தால் நாங்க குர்ஆன்ல காண்றோம். முதலாவது சூரத்துல் இஸ்ரா இருக்குது. சூரத்துல் இஸ்ரா இருக்குது, ஒமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாம் ஒரு தூதரை அனுப்பும் வரை யாரையும் தண்டிப்பவர்களாக இருக்கவில்லை. தூது கிடைச்சா தான் நாங்க தண்டிப்போம் என்று குர்ஆன் சொல்லுது. சூரத் யாசீன்ல குர்ஆன் திரும்ப சொல்லுது, மா உன்திர ஆபாஉஹும், அரபிகளின் முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லை. அரபிகளின் முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லை. அவர் தூதர் வரல, அரபிகளின் முன்னோர்களுக்கு தூதர்கள் வரவில்லை என்று அல்லாஹ் சூரத் யாசீன்ல தெளிவா சொல்லுது. எனவே இந்த ரெண்டு ஆயத்தையும் வைத்து பார்த்தால் இப்ப தண்டிக்கப்படையல, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பவும் தண்டிக்கப்படையலாது, ஜாஹிலியா காலத்துல மூத்தா போனவங்களையும் தண்டிக்க இயலாதுன்னு சொல்லி தெளிவா வளர்ந்து இந்த ஹதீஸ், இந்த ஆயத்துகள் சொல்லு. அப்ப இப்படி எப்படி இந்த ஹதீஸ் வரையலும்? வரையலாதே உண்மையில. போதாமைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாட வரலாற்றை படித்து பார்த்தால், ஆதாரபூர்வமான வரலாற்று, அப்துல்லா ரசூலுல்லாஹ் வாப்பாட வரலாற்றை படித்து பார்த்தால் அவர் ஒரு ஹனீஃபாக இருந்திருக்கிறார். ஹனீஃபண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட மார்க்கத்தை அவர் தெரிஞ்ச மாதிரி பின்பற்றுவோராக இருந்திருக்கிறார். அதாவது சிலை வணக்கமே செஞ்சதில்லை ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா, குடிச்சதில்லை, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவற்றை சாப்பிட்டதில்லை. இப்படி ஹனீஃபாக வாழ்ந்திருக்கு. அப்ப இன்னும் போகல அது நரகத்துக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் இன்ன அபி வ அபாக ஃபின்னார்னு சொல்லாமா? எனவேதான் இந்த ஹதீஸ பல இமாம்களும் இதுக்கு நேரடி கருத்தை கொடுக்க முடியாதுன்னே சொல்லியிருக்கிறார். இமாம் நவவியும் சரி, இப்னு ஹஜரும் சரி, இன்னும் பல இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு நேரடி கருத்தை கொடுக்க கூடாது, இதுக்கு வேற என்னவோ ஒரு பொருள் இருக்க வேணும், இந்த ஹதீஸ விளங்கப்படுத்தாம நின்றுட்டாங்க பலர். இன்னும் சிலர் இந்த ஹதீஸை மறுத்து விட்டாங்க. இது ஒரு ஹதீஸா இருக்க இயலாது, ராவிகள் என்னவோ தவறு விட்டாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிக்க மாட்டாங்க, பின்னால வந்த அந்த ரிவாயத் செய்த யாரோ விட்ட தவறு இது, எனவே இதை ஹதீஸா கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் சிலர் சொல்றாங்க. இந்த கருத்து குர்ஆனோடு நாங்க ஒத்து பார்க்காம இந்த ஹதீஸை சொன்னால் என்ன சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ்வோட வாப்பா நரகத்துக்குன்னு சொல்லி அது சந்தோஷமா வாங்கிக்குது. அப்ப எனவே அந்த வகையில ஹதீஸை நாங்க குர்ஆனோடு சேர்த்து விளங்கி கொண்டால்தான் கவனமாக விளங்கிக் கொள்ளும். அதே மாதிரி அடுத்த ஹதீஸ் பாருங்க, அதை விடவும் சர்ச்சைக்குரிய இன்னொரு ஹதீஸ், அல்லது விளங்குறதுக்கு கஷ்டமான இன்னொரு ஹதீஸ், அல் வாஇதத்து வல் மௌஊதத்து ஃபின்னார். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்தவரும் புதைக்கப்பட்ட பெண் பிள்ளையும் நரகத்துக்கு செல்லும். புதைச்சவர் நரகத்துக்கு போறது சரி, நியாயம் தானே? பெண் பிள்ளைய உயிரோடு புதைச்சா நரகத்துக்கு போவோம், அது சரி, அது பயங்கர பாவம். புதைக்கப்பட்ட குழந்தை